வணக்கம் நேர்களே, மற்றுமொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் எங்களுடைய தாய் நாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது பிரசித்தி பெற்ற நீங்கள் பார்ப்பதற்கு ஏங்கக்கூடிய ஒரு இடத்தை காட்சிப்படுத்துவதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். நாங்கள் இன்றைய தினம் உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய பிரதேசம் ஊர்காவத்துறையிலே இருக்கக்கூடிய புளியங்கூடல் செருத்தனைப்பதி ஸ்ரீ ராஜ மகாமாரியம்மன் ஆலயத்தை தான். அதனுடைய சூழ இருக்கக்கூடிய பகுதிகளையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக இன்றைய தினம் அழைத்து வந்திருக்கின்றோம். வாருங்கள், இன்றைய தினம் இந்த வேலணை பகுதி, ஊர்காவத்துறை பகுதி, இந்த தீவு பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது இந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு அருளாசி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகாமாரி அம்மன் ஆலயத்தையும் அதை சூழ இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் பார்க்கலாம். இப்போது இந்த ஆலயத்தினுடைய தலைமுறையாக வந்திருக்கக்கூடிய அறங்காவலர் சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவஞான செல்வம் செந்தூரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் அவரிடம் இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய வரலாறு குறித்தும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். எங்களோட ஆலயம் இன்றைக்கு 350 வருடங்களுக்கு பழமை வாய்ந்தது. நான் இந்த ஆலயத்தின் 8வது தலைமுறை. இந்த ஆலயம் முதல் இங்கே
மரபு வழி பூசை என்று சொல்லி வேள்வி. இது வந்து முதல்ல வந்து மாதகள் பண்ணாத்தில் எங்களோட பரம்பரையை சேர்ந்தவர்கள் இந்த வேள்வி பூசைக்கு அராலிக்கடல் வழியாக சென்று வந்ததாக கதைகள் கூற கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்போ அந்த வேள்விக்கு போகிற காலத்தில் ஒரு டைமில் போய்க்க இவைக்கு அந்த கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படாததால் அங்கே இருந்த ஒரு கத்தியை கொண்டு வந்து இங்கே வந்து இந்த உப்பு ஆலயம் இருக்கிற இடத்துக்கு அங்காள ஒரு இடத்துல கொட்டையை போட்டு வழிபாடு செய்த காலத்தில் ஒரு தீக்கிரையாயினதால் இப்போ இந்த எங்களோட பரம்பரையை சேர்ந்தவர்கள் கனவில் வந்து சொன்னதால் இந்த இடத்துல ஆலயம் அமைச்சு பூசை வழிபாடுகள் செய்து கொண்டு வந்தவ தொடர்ச்சியாக வந்தபோது இப்போ இந்த உடியார் என்று சொல்லி எங்களோட பரம்பரையில் ஒரு ஆள் வந்தவர். அவற்ற காலத்தில் எங்களோட கோயில் கிட்டத்தட்ட எனக்கு முதல் 3 தலைமுறையும் இங்கே கலையாடி இந்த செய்வின சூனியங்கள் வேறு இந்த நோய்களுக்கு பரிகாரங்கள் செய்யப்பட்ட காலத்தில் அவருடைய காலத்தில் இந்த கோயில் வேகமாக பிரபல்யம் அடைஞ்சது. பின்னர் வந்து துரியப்பாண்டுங்கிற அப்பப்பா வந்து அவர்கிட்ட காலத்தில் இந்த கோபுரத்துக்கான கருங்கல் அடித்தளம் செய்யப்பட்டது 1975. அப்போ தீவகத்தின் முதலாவது கருங்கல் கோவிலாக கிட்டத்தட்ட வடமாகாணத்திலே இதுதான் முதலாவது கருங்கல் அடித்தளத்தோட ஒரு கோபுரமாக அமைக்கப்பட்டு அப்போ அது பேருந்து செய்த காலத்தில் பின்னர் எங்கள் அப்பாண்ட காலத்தில் மூலஸ்தானம் கருங்கல்லால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இப்போ 2002ஆம் ஆண்டு கும்பாசம் செய்யப்பட்டது. பின்னர் இங்கால இருக்கிற ராயராஜேஸ்வரியும் அது அப்பாண்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்பட்டது. இங்கே வந்து வேறு இடத்துல இருந்து தான் இங்கே வந்து குடியேறினாங்க. பின்னர் இங்கே வந்து நாங்கள் 91ஆம் ஆண்டு பின்னர் இங்கே இந்த இடம்பெயர்ந்து மீள் குடியேறி எல்லா எங்களோட அயல் கிராமத்தில் இருக்கிறவர்கள் இந்த வருகை குறைவாக இருந்த காலத்திலே இங்கே வந்து ஆலயத்தை நாங்கள் புனரமைப்பு செய்து திருவிழாக்கள் செய்ய தொடங்கிய காலத்திலேருந்து இன்னும் இங்கே ஒரு 300 குடும்பத்தையும் இந்த ஆலயத்தை சுற்றியும் இந்த ஆலயம் சார்ந்தவர்களும் இருக்கிறோம். எங்களோட ஆலயத்துக்கண்டு பெரிய வரலாறு இல்லை. ஆனால் இந்த ஆலயம் வந்து தீவகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பிரபல்யமான ஆலயமாக காணப்படுகிறது. இங்கே 3 சித்திரத்தேர் சப்பரம் போன்ற 18 திருவிழா முதல் 9 திருவிழாக்கள் இருந்த 18 திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது. அதே நேரத்தில் எங்களோட கிராமத்தின மக்கள் வந்து குலதெய்வமாக என்னென்ன நினைச்சாலும் அம்மாளுக்கு என்று சொல்லித்தான் செய்கிற வழக்கம் ஒன்று இருக்குது. இப்போது நான் இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். இந்த இடத்திலே ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் அருகருகாக சேர்ந்து நிற்கின்றது. இன்றைக்கு கூட விஞ்ஞானத்திலே வைத்தியர்கள் கூட சொல்கிறார்கள், அரச மரமும் வேப்ப மரமும் எந்த இடத்திலே சேர்ந்து நிற்கிறதோ அந்த இடத்திலே அந்த வருகின்ற காற்றை சுவாசித்தாலே எங்களுக்கு பீடித்திருக்கக்கூடிய நோய்களை அரைவாசி குணமடைந்து விடும். அந்த இடத்திலே இருந்தால் அந்த இடத்திலே வசிப்பவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது என்று கூட சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மரங்களுக்கு கீழாக சந்தான கோபாலரையும் நடனமாடுகின்ற நடன விநாயகரையும் கூட பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த ஆலயத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக அல்லது வழிபாட்டுக்குரிய இடமாக இந்த 2 மரங்களும் இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு ஆலயமும் காணப்படுகின்றது. ஆதி காலத்திலே முருகனுடைய வேலினை பிரதிஷ்டை செய்து மூல விக்கிரமாக வழிபட்டிருக்கக்கூடிய ஒரு தலம். இந்த தலத்தை இந்த ஊர்வாசிகள் வேல் ஆலயம் என்று கூட சொல்கின்றார்கள். உள்ளே மூலஸ்தானத்திலே பார்த்தால் தண்டாயுதபாணியாக நிற்கக்கூடிய முருகனினுடைய ஒரு ஐம்பொன் சிலை கூட இங்கே காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய அருகிலே இந்த மகாமாரி அம்மனுடைய பெயரினாலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூக நிலையம் கூட இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மார்கழி திருவம்பாவை விரதத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய புட்டு பூசைக்கான ஆயத்தங்கள் கூட அந்த பகுதியிலே மிக கலகலப்பாக விறுவிறுப்பாக மக்களினுடைய ஆதரவோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இப்பொழுது நாங்கள் அதையும் பார்க்கலாம். எனக்கு இப்போ நான் வந்து இது 3வது எனக்கு தெரியக்கூடியதாக நான் 3வது தலைமுறையாக செய்து கொண்டு வரேன். இந்த உபயம் புட்டு பூசை
இது வந்து எல்லாருக்கும் இந்த செம்மனை சொல்லியார் சிவருமான்ற கதை எல்லாருக்கும் அநேகமாக தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும். அப்போ அந்த 5ஆம் பூசை தான் நாங்கள் அந்த 5ஆம் பூசையிலாண்டு தான் அந்த புத்தகம் படித்து வரையக்கில்ல. 5ஆவது நாள் தான் அந்த புட்டுக்குமான் சுமந்த கதை 5ஆவது நாளில் வருகுது இங்கே. அப்போ 5ஆவது நாளில் வரையக்கில்ல நாங்கள் அந்த புட்டுக்குமான் சுமந்த கதை வார அன்றைக்கு இந்த 5ஆவது நாளத்துக்கு செய்து கொண்டே வாரோம். பின்னேரத்தில் தான் அநேகமாக செய்கிறது. காலமாக படித்து முடிஞ்சிடும், அப்புறம் பின்னேரம் இது விசேஷமாக செய்கிறது. தானங்களிலே சிறந்த சானம் ஒரு ஏழையினுடைய பசியை தீர்க்கக்கூடிய அன்னதானம் என்று சொல்லுவார்கள். ஏழையினுடைய சிரிப்பிலே இறைவனை காணுங்கள் என்று கூட சொல்லுவார்கள். நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மகாமாரி அம்மன் ஆலயத்தினுடைய இடது பக்கத்திலே கூட இந்த மகாமாரி அம்மனுடைய பெயரினாலே அமைக்கப்பட்ட இந்து இளைஞர் சங்கத்தினருடைய அன்னதான மடம் காணப்படுகின்றது. இங்கே நடைபெறுகின்ற திருவிழா காலங்களிலே மற்றும் விசேட பூசை நடைபெறக்கூடிய காலப்பகுதிகளிலே இங்கே வரக்கூடிய பக்த அடியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மடமாக நாங்கள் இந்த இளைஞர் சங்கத்தினருடைய இந்த அன்னதான மடத்தை காண்கின்றோம். இப்போது நாங்கள் புளியங்கூடல் மகாமாரி விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளரையும் அந்த கழகத்தை சார்ந்தவர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் அவர்களிடம் கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, எங்களுடைய விளையாட்டுக் கழகம் இப்பொழுது எந்த நிலையிலே இருக்கிறது, அல்லது அதனுடைய ஆரம்பம் வளர்ச்சி எப்படி இருந்தது என்பது பற்றி எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக. வணக்கம். எங்கள்ட வந்து முதல் ஆரம்ப நிலையில் வந்து எங்கள்ட கரப்பாந்தாட்டம் தான் முதல் விளையாடி கொண்டு இருந்தவங்க. இப்போ 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக இந்த தீவு பகுதியில் நடக்கிற கிண்ணங்களை சுயீர்த்தி கொண்டிருந்தாங்க. பிறகு இப்போ சென்ற வருடமும் 3-4 போட்டிகளில் இறுதிப் போட்டி வரை களமிறங்கி விளையாடி இருந்தோம். 2ஆம் இடத்தை பெற்றிருந்தோம் ஒரு 3-4 போட்டிகளில். அதை விட போன வருடம் தாச்சி போட்டியிலே 1ஆம் இடத்தை பெற்றிருந்தோம். கிரிக்கெட் தான் கூடுதலாக விளையாடுறது. இப்போ தோட்ட வேலை நடக்கிறபடியாக பகலில் விளையாட நேரம் இல்லை. இரவில் ஒரு 8 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் வாலிபால் விளையாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாலிபால் விளையாட்டு திரையில் எங்களுக்கு நாங்கள் எங்களோட முயற்சியாலேயும் சில எங்களோட விளையாட்டு கழகத்தை சேர்ந்த சில வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட விளையாட்டு கழகத்தை சேர்ந்த பெயர் குறிப்பிடாமல் எங்களுக்கு சில பேர் உதவி செய்தவங்க, போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனவங்களே உதவி செய்தவங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகாமாரி அம்மன் ஆலயத்தினுடைய சுற்றாடலிலே பல முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே தான் இந்த ஆன்மீக ஸ்தலத்தினுடைய அருகிலே அறிவியலை வளர்க்கக்கூடிய எங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு நூல் நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நூல் நிலையத்தின் முன்பாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். வாசிப்பதாலே மனிதன் பூரணமடைகின்றான். நல்ல புத்தகம், நல்ல நண்பன். அதை தவிரவும் இங்கே பல அறிவு பொக்கிசங்கள் விரவி கிடக்கிறது. அவற்றை விரித்து படியுங்கள், உங்கள் வாழ்வு மேம்படும் என்கின்ற மகுட வாசகங்களை தன்னுடைய முகப்பிலே காட்சிப்படுத்தியவாறு இந்த நூல் நிலையம் காணப்படுகின்றது. இந்த நூல் நிலையத்தை சுற்றிலும் மிக அழகான ஒரு தோற்றம் எங்களுடைய வாசிப்பை மேம்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய வாசிப்பை தூண்டுவதற்குரிய ஒரு இயற்கை சூழல் இந்த இடத்திலே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் இப்பொழுது இந்த மகாமாரி ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே ஏற்கனவே இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபையினுடைய தலைவர் திருவாளர் செந்தூரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு கல்யாண மண்டபம், திருமண மண்டபம் புதிதாக நிர்மாணிக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வருகின்ற பொழுது மிக சுறுசுறுப்பாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மண், கல், கம்பி, சல்லி முதலிய மூலப்பொருட்கள் கூட இந்த முன்புறத்திலே அப்படியே கொண்டு வந்து இங்கே விரவி வைத்திருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது.
இருக்கின்றது. அந்த கட்டிடப் பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய 2 தொழிலாளர்கள் கூட தங்களுடைய தேநீர் இடைவெளியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் கூட எங்களோடு இருக்கின்றார்கள். நேயர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே ஸ்ரீ ராஜ மகாமாரி அம்மன் ஆலயத்தினுடைய புளியங்கூடல் அந்த ஆலயத்தையும் அந்த சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளையும் ஒரு தெளிவான காட்சி விளக்கத்தோடு கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். நிகழ்ச்சி இன்னும் தொடர இருக்கின்றது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின் உங்களை சந்திக்கின்றேன்.